அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிவபெருமானுடைய மந்திரம் நான் உங்களுக்கு இன்றைக்கி தரப்போகிறேன். இந்த மந்திரத்துடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை விஷயங்கள் அனைத்துமே எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே நீக்கப்படுகிறது. அது நீங்கிறது மட்டும் இல்லாமல் நேர்மறை விஷயங்கள் அதிகமாகும். அதாவது நெகட்டிவிட்டி, உங்களை சுற்றி இருக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்க நெகட்டிவிட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு அது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபாக கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு நல்ல நிலைமையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல பலன்கள் தரக்கூடியது. இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால நீங்கள் கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த மந்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும்னா, உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவான விஷயங்கள் அனைத்தையுமே போக்கிடும். அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்ததாக இருக்கலாம், தெரியாததாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அது உங்கள் கூடயே உங்களுக்கு பிடிச்ச விஷயமாக கூட இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக உங்களை சுற்றி நெகட்டிவான ஒரு வைபை கிரியேட் பண்ணுற ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சிவபெருமான் அதை நீக்கிடுவார். நீக்கி உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவார். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிலையானது முற்றிலுமாக மாறும். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். அதுவும் இந்த மந்திரமானது பிரதோஷ காலங்களில் கண்டிப்பாக சிவபெருமானுக்காக ஓதப்படுகின்ற மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம தினமும் பாராயணம் பண்ணுறது மூலமா இந்த நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும். இதோ அந்த மந்திரம். ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. இந்த மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரத்தை நீங்கள் தினமும் 3 முறை பாராயணம் செய்தாலே போதுமானது. அந்த 3 முறைக்கே பலன் அதீதமாக இருக்கும். அப்படிங்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நல்ல பலனுக்கு தினமும் காலை மாலை 2 வேளையும் நீங்கள் எப்போ பூஜை அறையில் அமர்ந்து பூஜை செய்வீங்களோ அந்த நேரங்களில் கண்டிப்பாக ஐயனை நினச்சி இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்க. ஆண் பெண் சிறுவர்கள் பெரியவர்கள்னு யார் வேணும்னாலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கலாம். அவரவர்களின் வயதிற்கு ஏற்ற மாதிரி அவரவர்களுக்கு தேவையான விஷயங்கள் சேரும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதுங்கிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. இந்த பதிவை முழுசாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. ஓம் முருகா.